அதாவது இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ட்ரீமா தரிசனமான்னு தெரில, ஆண்டவர் ஒன்று காண்பித்தார். அது என்னன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறார். அது எப்படி காண்பித்தார்னா, அப்போ தான் நான் காலேஜெல்லாம் முடித்ததுனால எனக்கு அந்த அந்த கேம்பஸ் இன்டர்வியூ செட்டப்பில் காட்டுறார். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாரும் நிற்கிறாங்க. நிற்கும்போது எல்லார் கையில் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அப்போ யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததும் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவாங்க, மீதி எல்லாம் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததும் எப்படி வரும்னா ரிஜெக்டட் அப்படின்னு வரும். ரிஜெக்டட் வந்ததும் அவங்க ஃபேஸ் டல்லாயிரும். டல்லாகி நேராக அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போவாங்க. வெளியே பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய கேட் இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்குள்ளே அப்படி போகிறாங்க. அப்போ எல்லோரும் கேம்பஸில் இருக்கும்போது நானும் நிற்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறோம். என்ன நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, நமக்கு இப்போ மெசேஜ் வரும் நம்ம மேலே போயிடுவோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என் பக்கத்தில் இருக்க ஒரு சிலருக்கு மெசேஜ். அந்த ஒரு சிலர் யாருன்னா, தூதன் கூட தள்ளப்படுவான், இவங்க தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினச்சிருப்போம்ல. அப்படி அவங்க மெசேஜ் வந்ததை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படி டல் ஆகிறத அதை பார்க்குறேன். பார்த்தது தான் அதுவரை வராத பயம்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது முன்னாடி சொல்லி இருக்கிறேன், டைம் ஆயிரும். அதனால அதை அப்படி பாஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படி பார்க்குறாங்க, சொல்லி விட்டுருங்க. சரி, ஆமாம். அப்படி அவங்க அப்படி சேடாயிறாங்க. அப்படி போகிறாங்க. போகும்போது தான் இவங்களுக்கே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னது நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. திடீர்னு பார்த்தா என் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. நான் அப்படியே எடுத்து பாக்கெட்டில் வச்சேன். அப்போ என் கூட இருந்த யூத் பசங்க, அண்ணே உங்க ஃபோன் தான், சும்மா அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் கண்டிப்பா போயிடுவாருன்னு. அண்ணனுக்கு இருந்த நம்பிக்கை போனவங்களை பார்த்த உடனே போயிட்டு அப்படியே எடுத்து மெதுவாக பார்த்தேன். கம் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு வந்துச்சு. உடனே நான் நினைச்சேன் செலக்ட் ஆயிட்டேன்னு. அடுத்த ரவுண்டுன்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், நான் எல்லாரும் ஒரு பேக் வச்சுருந்தாங்க, நானும் ஒரு பேக்கை போட்டிருந்தேன். அதில் ஒரு மரம் இருந்துச்சு, மரத்தடியில் என் பேக்கை தூக்கி போட்டுரு, நான் செலக்ட் ஆகிட்டேன், வந்துருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு மேலே போனால் அடுத்த இன்டர்வியூவில் கொஞ்சம் ஒரு சின்ன லைன் நிற்கிறாங்க. நானும் அப்படியே நிற்கிறேன். நிற்கும்போது ஒரு 3 பேர் 3 சேர் போட்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க. ஒரு சேர் லெஃப்டில் இருக்குது, 2 சேர். அப்படியே அங்கே ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தராக மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி அப்படியே அடுத்து கீழே போகிறாங்க. கீழே இருந்தாவது நடந்து போயிடலாம், மேலேன்னா ஒரே மிதி ஓடு. அப்போ என்ன புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு இப்படி எத்தி பார்க்குறேன். பைபிள் இப்படி வச்சு கேட்குறாங்க. அவன் என் ஃப்ரெண்டில் இருந்த ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு அந்த சிஸ்டருக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா, நான் ஒரு பேக்கை தூக்கி போட்டேன்ல அதில். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வார சொல்லிட்டு இறங்கி ஓடி போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த சிங்காசனத்தில் இருந்த 2 பேர் இப்படி பார்த்து சிரிச்சாங்க. உனக்கு வேற அப்படி சொன்னதும் எனக்கு அப்படி சொட்டாச்சு பாருங்க. அப்படி சொட்டாயி முழிக்கிறேன். அப்படியே அப்படி லிட்டரல் ஃபுல்லாக சொட்டாயி பெட்டில் அப்படி இருக்கிறேன். அப்போதான் எழும்பு நெஞ்சு பக்கு. ஏன்னா அப்போல்லாம் எப்போ வருவீர் ஆண்டவரே, எழும்புனதும் இப்போ வந்துடாதீங்க ஆண்டவரே. நான் இன்னும் எதுக்கு இதை சொன்னேன் இப்போ, நம்ம சிலர் நினைச்சிட்டு இருப்போம், அவங்களுக்கே இப்படி நினைக்கும் போதுதான் அந்த ஒரு பயம். அப்ப இந்த ஓபேத் ஏதோ எப்படி பயந்துருப்பான். ஏன்னா ஒரு இந்த பெட்டி தொட்டு அடி வாங்கினது ஊசாவா, அது ஆசாரிய குடும்பம், அங்கேயே இப்படியா. அப்போ நமக்கு
அதனாலதான் பைபிள்ல இருக்கும், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி. அவன் அவ்வளவு பயம். அப்போ ஒரு தேவ பிள்ளை இதை விரும்புறது மட்டும் இல்ல, அதை கனப்படுத்தணும். அந்த கிருபையும் உணர்வும் எனக்கு தாங்க ஆண்டவரே. கனப்படுத்துறது பைபிளுக்கு முன்னாடி மெழுகுத்தி கொளுத்தி வைக்கிறது இல்ல. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் சொன்னதும் தலைக்கு கீழே பில்லோ மாதிரி வச்ச கல்ல யாக்கோபு உடனே என்ன பண்ணார் தெரியுமா? எடுத்து நாட்டி வச்சுட்டான். நிறைய காரியத்தை எழுப்பி நம்ம நிமித்து வச்சிருவோம். நம்ம கூடாரத்தில் ஆண்டவர் இருக்கிறார்னதும், ஒழுங்கா பைபிள் எடுத்து படி. யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். ஒழுங்கா காலையில் எழும்பி ஜெபம் பண்ணு. யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். தேவ பிரசனம். அந்த நம்முடைய கூடாரத்துல ஆசீர்வாதத்துக்கு குறைவு இருக்காது. ஆமென் சொல்லுங்க.